வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு. அடுத்த சில நாட்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருங்க. ஆமாங்க. தமிழ்நாட்ட நோக்கி ஒரு புயல் சின்னம் வேகமா நகர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்ப நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? வரப்போற கொஞ்ச நேரத்துல இந்த புயல் எங்க இருந்து வருது? எந்தெந்த மாவட்டங்கள பாதிக்க போகுது? நாம என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். ஓகே. முதல்ல இந்த புயல் எங்க ஆரம்பிச்சது, இப்ப எங்க இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா அதை வச்சுதான் இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால கரெக்டா கணிக்க முடியும். பாருங்க, ஜனவரி 7ஆம் தேதி இது சும்மா ஒரு சாதாரண குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் ஆரம்பிச்சது. ஆனா வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள, அதாவது ஜனவரி 8 காலையில பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா ரொம்பவே வேகமா வலுப்பெற்றிருக்கு. இப்போ இது மேற்கு வடமேற்கு திசையில நம்மள நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு. சரி, அப்போ இப்போதைக்கு இந்த சிஸ்டம் எங்க இருக்குன்னு கரெக்டா பார்த்தோமானா, இலங்கைக்கு ரொம்ப பக்கத்துல சுமார் 410 இருந்து 420 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது இப்படி பக்கத்துல இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா ஜான்வரி 9ஆம் தேதி, அதாவது நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல முதல்ல மழை ஆரம்பிக்கும்னு பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதுன்னா, சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஜனவரி 9ஆம் தேதி திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பிருக்கான். அதே மாதிரி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல கனமழை எதிர்பார்க்கப்படுது. உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதியோட நிக்கல ஜனவரி 10ஆம் தேதி நிலைமை இன்னும் கொஞ்சம் தீவிரமாகும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிற பகுதிகள் எது எதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி அப்போ திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகளில் கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் இது. இது வரைக்கும் மழை எங்க பெய்யும், எப்போ பெய்யும்னு பார்த்தோம். இப்போ நாம பேச போறது தான் இதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இது அதிகாரிகள் கிட்ட இருந்து வர ஒரு நேரடியான ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. மீனவர்கள் யாரும் இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி கடலுக்கு போகவே வேண்டான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம உயிர் தான் முக்கியம், அதனால இந்த அறிவுறுத்தலை கண்டிப்பா எல்லாரும் பின்பற்றணும். மறுபடியும் சொல்றேன், இது சும்மா எடுத்துக்காதீங்க. இது வானிலை ஆய்வு மையத்தோட அதிகாரப்பூர்வமான எச்சரிக்கை. அதனால தயவு செஞ்சு சொல்ற எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி